Hello everyone, welcome to Yarn to Art. இன்னைக்கு நம்ம ஒரு பேசிக் வீடியோ பார்க்க போகிறோம். yarn கலர் சேஞ்ச் பண்ணுறப்போ இல்லை ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி லூஸ் ends விட்டுருப்பீங்க. இதை எப்படி வீவின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீவின் பண்ணுறதுக்கு மெயினானது நமக்கு yarn நீடில் தேவைப்படும். yarn நீடில் இது நான் போனியில் வாங்கினது. ஸோ 3 yarn நீடில் நான் வாங்கியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன் இது எங்கே வாங்கினேங்கிற லிங்க். ஸோ இது நார்மலாக ஒரு தின் யான்லேருந்து மீடியம் டிகே வெயிட் யான் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் திக்கான யானில் யூஸ் பண்ணுறப்போ இந்த செகண்ட் சைஸ்க்கு போயிடலாம். ரொம்ப சங்கி யானில் யூஸ் பண்ணுறீங்க, பெரிய பெரிய டிஷர்ட் யானில் யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் வீவின் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த பெரிய சைஸ்க்கு போய்க்கலாம். இப்போ எப்படி வீவின் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி இந்த ஸ்மால் சைஸ் யான் நீடில் எடுத்திருக்கேன். டிகே வெயிட் யான் தான் இந்த ப்ராஜெக்ட், அதனால் இந்த சின்ன சைஸ் எடுத்து நான் ஒர்க் பண்ணுறேன். இப்போது க்ரீன் கலர் யானை வீவின் பண்ணுறதுக்கு நான் க்ரீன்குள்ளே தான் விடணும். இந்த யானை க்ரீன் கலரை வீவின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ளூ கலருக்குள்ளே விட்டீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சிரும். அது லைனாக இப்படி போயிட்டே இருக்கும் க்ரீன் கலரில், அதனால் ரொம்ப அசிங்கமாக தெரியும் அந்த இடத்துல. அதுக்கு உங்கள் யான் நீடில் யான் இன்சர்ட் பண்ணிவிட்டு க்ரீன்குள்ளே மட்டும்தான் நீங்கள் போகணும். இப்போது உங்களுக்கு நல்லா தெரியும் ஸ்டிச்சுக்கு நடுவில் விடணும். ஸோ ஸ்டிச்சிங் இருக்குது அப்படின்னா நான் சென்டரில் விட்டுருக்கேன். 2-3 ஸ்டிச்சுக்குள்ளே போகணும். இன்பிட்வீனில் போகிற மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப அந்த பக்கமும் போயிடக்கூடாது, வெளியிலையும் வந்துடக்கூடாது. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். போகிறப்பயே மேலேயே போகிற மாதிரி இருக்காது, பின்னாடி நல்லா இப்படி உள்ளே விட்டு இப்படி வெளியில் எடுக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது. ஸ்டிச்சஸ்க்கு நடுவில் போகணும். அதே மாதிரி யானை இந்த மாதிரி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பாதி யானில் மட்டும் போகக்கூடாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பாதி யானில் மட்டும் இப்படி போகக்கூடாது. நல்லா ஃபுல் ஸ்டிச்லேயும் இப்படி விட்டு இன்பிட்வீனில் 2-3 ஸ்டிச்சஸ்க்கு போய்க்கோங்க. இந்த யான் நீடில் ப்ரிட்டி குட் தான். ஒரு 10 ஸ்டிச்சஸ் வரைக்கும் போகலாம், நல்லாவே ஹைட் இருக்குது. குட்டி குட்டி யான் நீடில்னால் தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நிறைய ஸ்டிச்சஸ் இதுக்கு வந்ததும் இந்த எண்டு பார்த்துக்கோங்க. எண்டு ஓரளவுக்கு அந்த ஸ்டிச்சஸ்குள்ளெல்லாம் போகிற மாதிரி இருக்கணும். குட்டியாக இருந்ததுன்னா நடுவில் போனதும் கழண்டு வந்துடும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ மெதுவாக, ரொம்ப மெதுவாக வெளியில் எடுங்க. எடுத்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்படி போயிருக்கோம். அடுத்தது இந்த சைடு வருவோம். ஒர்க்கை டர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணணுன்னா முதல்ல யான் நீடில் ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு இன்சர்ட் பண்ணதும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் யானை எடுத்து யான் நீடிலோட ஹோலில் இன்சர்ட் பண்ணி எக்ஸஸாக கொஞ்சம் விட்டுக்கோங்க. விட்டுட்டு பொறுமையாக இப்படி வெளியில் எடுத்தால் யான் வெளியில் வந்துடும். ஸோ உங்களுக்கு எங்கே போகுது எங்கே இருக்குன்னே தெரியாது யான். செகண்ட் டைமும் விட்டாச்சு. அடுத்தது தேர்ட் டைம் வேறு டைரக்ஷனில் விடலாம். அடுத்தது உங்களுக்கு எங்கெல்லாம் உங்களுக்கு கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. நான் திருப்பியும் வேறு மாதிரி விட்டுருக்கேன். விட்டுட்டு நீடில்குள்ளே யானை இன்சர்ட் பண்ணி பொறுமையாக வெளியில் எடுக்கிறேன். அவ்வளோதான். இப்போது கொஞ்சம் க்ளோஸாக போய் ஸ்னிப் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளோஸாக வச்சு சிசர் வச்சு ஸ்னிப் பண்ணிட்டிங்கன்னா எங்கே வீவின் பண்ணணுன்னே தெரியாது. கொஞ்சம் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டிங்கன்னா அந்த எண்டு லைட்டாக தெரிகிற அந்த எண்டு கூட உள்ளே போயிடும். இப்போ எங்கே வீவின் பண்ணியிருக்கோன்னே தெரியாது, இந்த பக்கமும் தெரியாது, உங்களுக்கு இந்த சைடும் தெரியாது, நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கும். இப்படி தான் வீவின் பண்ணணும். அடுத்தது ப்ளூ கலரும் காட்டுறேன். ப்ளூ கலர் யூஸ் பண்ணும்போது ப்ளூ கலர் ஸ்டிச்சுக்குள்ளே மட்டும்தான் நான் போகிறேன். ஒரு டைரக்ஷனில் போயாச்சு.
செகண்ட் டைரக்ஷன்லேயும் போயாச்சு. தேர்ட் டைரக்ஷன்லேயும் போயாச்சு. லாஸ்ட்டாக க்ளோஸை ஸ்னிப் பண்ணிக்கோங்க. ஸ்னிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணால் எங்கே வீவின் பண்ணியிருக்கோன்னே தெரியாது. ஸோ 2-3 டைரக்ஷன்ஸ் மாற்றி மாற்றி போனீங்கன்னா உங்களுக்கு யான் திருப்பியும் வெளியில் வரவே வராது, அன்ராவல் ஆகவே ஆகாது உங்கள் ஒர்க். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா வீவின் வந்து ஒரு 3 or 4 டைம்ஸ் இப்படி வேறு டைரக்ஷனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே அன்ராவல் ஆகாது உங்கள் ஒர்க். அதே மாதிரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான அளவு எக்ஸஸாக விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் யானை. ஸோ இந்த மாதிரி நல்லா எக்ஸஸாக விட்டிங்கன்னா 4-5 ரவுண்ட் கூட போகலாம் உங்களுக்கு. ஸோ எந்தளவுக்கு யான் வேணுமோ அந்தளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிவிட்டு வீவின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிட்டு திரும்பி அன்ராவலாகி வெளியில் வந்துடும். எப்படி வீவின் பண்ணணுன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீப் க்ரோஷேயிங். பாய்.